இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த குடும்பம் தான் ரெண்டாயிடுச்சு. நம்ம எதுக்கும் வெற்றி தம்பிக்கு தனியா ஒரு பத்திரிக்கை கொடுத்துருவோமா? அக்கா, நீங்க வேறக்கா. இந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஈஸ்வரமூர்த்தி ஐயா தான் எல்லாமே. அவங்க பிள்ளைங்க 2 பேரும் ஒண்ணுத்துக்குமே லாக்கி இல்ல, சுத்த டம்மி. பெரிய பையன் அப்பா கூட கூஜா தூக்கிட்டு அலையிறான். அவங்களுக்கு பொண்ணு ஒருத்தி இருந்தா, ஒண்ணுக்கும் உருப்படாதவன கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க வீட்டை விட்டு வெளியே போயிட்டா. அப்போ வெற்றி கட்சியில பேருக்கு ஒரு ஆளு, அவெல்லாம் ஒரு ஆளே இல்ல. மத்தபடி அவனால ஒரு பிரயோஜனமும் இல்ல. அவன் ஒரு பொண்ணு கழுத்துல தாலியை கட்டி கூட்டிட்டு வந்து வீட்டுல வச்சிருக்கான். இதுல ஒரு குழந்தைய வேற தத்தெடுத்து வளர்க்கறாங்க. கல்யாணம் ஆகியும் அவன் அவனோட அப்பாவோட நிழல்ல வாழ்ந்துட்டு இருக்கான். பெத்த புள்ளன்னு அவனை அவர் காப்பாத்துனா சரி, அவன் பொண்டாட்டி புள்ளையும் அந்த பெரிய மனுஷன் தான் காப்பாத்திட்டு இருக்காரு. சாப்பாட்டுக்கே அவருதான் படி அளக்கணும். அப்படியாப்பட்ட ஒருத்தன் கிட்ட தனியா பத்திரிக்கை கொடுத்து என்ன பிரயோஜனம் இருக்கு? வந்து கத்தையா மொய்யா வைக்க போறான். வெற்றி, நீங்க பிறந்ததுல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் உங்க அப்பாவோட அடையாளத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அவர் பேரை உங்க பேர்ல இருந்து எடுத்துட்டா நீங்க யாரு என்னன்னே தெரியாது. நீங்க ஒண்ணுமே இல்ல. இல்ல மேடம். அதானே உண்மை வெற்றி. வெளியில போனா உங்களை என்ன சொல்றாங்க? ஈஸ்வரமூர்த்தியோட பையன் அதானே? அப்பாவோட பேச்சு கேட்கலாம், அது தப்பில்ல. ஆனா அந்த அடையாளத்தோடவே வாழ்நாள்ல எத்தனை நாள் இருக்கிறது? உங்களோட பேர்ல அவரோட பெருமை இருக்கலாமே தவிர அவரோட பேரே உங்களோட வாழ்க்கையா மாறிடக்கூடாது. உங்க வாழ்க்கைய நீங்களே தீர்மானிச்சிருக்கீங்களா? உங்க அடிப்படை தேவை என்ன? உங்க பொண்டாட்டி பிள்ளைக்கு என்ன தேவை? இதெல்லாம் உங்க உழைப்புல இருந்து பூர்த்தி பண்ணிருக்கீங்களா? முடியாது. ஏன்னா நீங்க வேற ஒரு வாழ்க்கைக்கு பழக்கப்பட்டுட்டீங்க. அதனாலதான் போற வரவங்க எல்லாரும் உங்களை இஷ்டத்துக்கு பேசிட்டு போறாங்க. இத பாருங்க, நான் உங்களை குத்தி காட்டுறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வாங்க தம்பி, வாங்க உட்காருங்க. அது வந்து சார். என்னது? நான் சாரா? ஆமா சார். சொல்லுங்க தம்பி. எனக்கு உங்களால ஒரு உதவி ஆகணும். உங்களுக்கு நானா? என்ன தம்பி, நாங்க தான் உங்ககிட்ட வந்து உதவி கேட்டு நிப்போம். சரி சொல்லுங்க, எதுவா இருந்தாலும் செய்யறேன். சார், உங்க கடையில ஏதாவது ஒரு வேலை கிடைக்குமா எனக்கு? எது? உங்களுக்கு வேலையா? எந்த வேலையா இருந்தாலும் எனக்கு ஓகே, சின்சியரா பண்ணுவேன். ஏன் சிரிக்கிறீங்க? என்ன தம்பி, நீங்க காமெடி பண்றீங்களா? நீங்க எம்எல்ஏ பையன், இந்த தொகுதியே உங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு. நீங்க என்கிட்ட வேலை கேட்கலாமா? என்னை வச்சு எதுவும் பிராங்க் பண்றீங்களா? இல்ல சார். பல்ஸ் பார்க்க வந்திருக்கீங்களா? சச்சா, அப்படிலாம் எதுவும் இல்ல சார். நிஜமாவே எனக்கு வேலை வேணும் சார், அதனாலதான். தம்பி, முதலாளியா இருக்க வேண்டிய நீங்க என் கடையில வேலை செஞ்சீங்கன்னா இங்க வர்ற கஸ்டமர் எல்லாம் என்ன தப்பா எடுத்துக்குவாங்க தம்பி. வரேன் சார்.
என்கிட்ட மறைக்காம எல்லா உண்மையும் சொல்லுங்க. சொந்த காலில் நிக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். அதனால தான் வேலை தேடி அலைஞ்சிட்டு இருக்கேன். ரொம்ப கஷ்டமா இருக்கா மாமா? சேச்சே, இத்தனை நாளா அப்பா காசுல உட்காந்து சாப்பிட்டதை யோசிச்சு பார்த்தா எனக்கே கஷ்டமா இருக்கு. மாமா, நீங்க என் ஃபேமிலி மெம்பர் மட்டும் இல்ல, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டும் கூட. நான் ஒன்னு சொன்னா நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. பரவாயில்ல அஞ்சலி, சொல்லுங்க. அக்கா என்ன சொன்னாலும் அது உங்க நல்லதுக்காக தான் சொல்லுவான். ஆனா நீங்க இப்படி எல்லாம் கஷ்டப்படுறது தெரிஞ்சா அக்காவும் கஷ்டப்படுவா. ப்ளீஸ், நீங்க இதெல்லாம் ட்ரை பண்ணாதீங்கன்னு கூட சொல்லிடுவா. மாமா, நீங்க அக்கா சொன்னான்னு இதெல்லாம் செய்ய வேண்டாம். உங்க மனசுக்கு பிடிச்சிருந்தா அது உங்களுக்கு சரின்னு பட்டா மட்டும் நீங்க செய்யுங்க. நான் வேற உங்க அக்கா வேற இல்ல அஞ்சலி. ஒரு புருஷனா அவ யோசிக்கிறத நான் செய்யணும்ல. அதுதான் என்னோட கடமை, லட்சியம் எல்லாமே. இத்தனை நாளை என்னை பத்தி எனக்கே தெரியாம நான் இருந்தேன். இப்ப எனக்கு எல்லாத்தையும் புரிய வச்சது உன் அக்கா தான். நான் பாத்துக்கிறேன் அஞ்சலி. முட்டி மோதி நான் எப்படியாவது மேல வந்துருவேன். நீ கவலைப்படாத. உடம்ப பாத்துக்கோ, நேரத்துக்கு சாப்பிடு, நல்லா தூங்கு, சரியா? வச்சுட்டுமா? மாமா பிஸியா வேலை தேடிட்டு இருக்கேன். சரிங்க மாமா, ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் அண்ணா. சொல்லுப்பா. உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது வேலை இருக்கா? வேலை எல்லாம் இல்ல. ஆனா துடைக்கிற வேலை கூட நான் செய்யறேண்ணா. அதெல்லாம் இல்ல. சரிங்கண்ணா, நான் வரேன். ஆ